Welcome to NMAX Civil Muthukan. In the video, we will coordinate geometry. Example 3. Figure shows the arrangement of a desk in a classroom. Ashma, Bhati and Kamala are seated in A point 3, 1. B point 6, 4. C point 8, 6. So, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் உட்காந்துருக்காங்களா? தே சீட்டட் இன் அ லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இவங்களோட டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏபி, அப்புறம் பிசி, அப்புறம் சிஏ 3 பேர் இந்த டிஸ்டன்ஸும் கேல்குலேட் பண்ணால் என்ன வரும்? இப்போ இது ஏபின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன்? x1 மைனஸ் x2ன்னு போட்டுக்கலாம், x2 மைனஸ் x1ன்னு போட்டுக்கலாம். ஸோ 3 மைனஸ் 6 எப்படி போட்டாலும் ஓகே தான். நான் 6 மைனஸ் 3 x2லேருந்து எடுக்கிறேன். So 4 minus 1 the whole square. So 3 square plus 3 square. Square root. Upper square root 9 plus 9. Square root 2 into 9. Square root 2 இது என்ன வரும்? 3 ஆயிரும். ஏன்னா square 3 square 9 3 வெளியே எடுத்துட்டேன். 3 root 2. Next BC கண்டுபிடிக்க போகிறோம். BCல 8 minus 6 the whole square. 6 minus 4 the whole square. So, அதை நம்ம எடுத்தோம்னா 2 square plus 2 square. So, 4 plus 4 which is 2 into 4. இதில் 4 2 squareன்னு இருக்கும். ஸோ அதனால் 2 root 2ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு CA கண்டுபிடிக்க போகிறோம். CAனா Cக்கும் Aக்கும். அப்போ இதுதான் இப்போ x2 y2 ஆகும். இது x1 y1 ஆகும். ஸோ 3 minus 8 the whole square plus 1 minus 6 the whole square. So, அதை அப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? minus 5 the whole square minus 5 the whole square plus minus 5 the whole square. அப்போ அது ரெண்டும் 25 plus 25. அது again 2 into 25. So, 5 square அப்போ 5 root 2 ஆயிடும். இப்போ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 root 2 plus 2 root 2 is equal to 5 root 2 நம்ம ரிலேட் பண்ண முடியுமா? அப்போது அந்த டிஸ்டன்ஸ் வழியில் அதை எழுதி பாருங்கள். AB plus BC is equal to ACன்னு வருது. அப்போ அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தானே இருக்கும். AB plus BCனா டோட்டல் AC கொடுக்குதுன்னா அப்போ அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆமாம், அவங்க ஸ்ட்ரெயிட் லைனில் தான் உட்காந்துருக்காங்க.